இங்கதான் பக்கத்துல காஞ்சிபுரம். இருக்கட்டுமே. உங்க ஊர்ல மேனஸ்னா என்னன்னு யாரும் உனக்கு சொல்லி தரலையா? இல்ல மேடம், புரியல. நான் என்ன பண்ணேன்? பண்றதையெல்லாம் பண்ணிட்டு கேள்வி கேட்டா புரியலேன்னு சொல்லி தப்பிக்கலான்னு பாத்தியா? நாங்க எங்க ஃபேமிலியோட உட்காந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ எங்க கிட்ட பேசணும்னா முதல்ல எங்க கிட்ட பர்மிஷன் கேட்டு நாங்க சொன்னதுக்கு அப்புறம் நீ பேசி இருக்க. அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு வந்து மித்ராவை பார்த்து ஏதோ உன்கிட்ட அவ வேலை செய்யற மாதிரி நீ பாட்டுக்கு ஏதோ விஷயத்த சொல்லிட்டு போற. ஆமா, எங்களை எல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? ஹலோ பாட்டி, உங்ககிட்ட தானே கேட்டாங்க. இப்படி பதில் பேசாம பப்பரப்பான்னு பார்த்தா என்ன அர்த்தம்? வாயை திறந்து பதில் சொன்னா முத்து உதிர்ந்துருமா? சொல்லு. நான் எப்பவுமே இந்த வீட்ல இப்படிதான் சகஜமா தான் இருப்பேன். அதனால்தான் சகஜமா அவங்க வந்திருக்கிறத சொல்லிட்டு போலான்னு வந்து சொன்னேன். இனிமே இப்படி இருக்க மாட்டேன். இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க. இங்க பார், இனிமே இங்க அப்படி சகஜமாலாம் இருக்க முடியாது. அப்படி இருக்கிறதுக்கு இது உன் வீடு கிடையாது. நீ இந்த வீட்டுக்கு ஒரு சாதாரண வேலைக்காரி. அது எப்பவும் உன் ஞாபகத்துல இருக்கணும். அதை விட்டுட்டு அப்படியே இந்த வீட்டு எஜமானி மாதிரி நடந்துக்க கூடாது. மித்ரா, இதெல்லாம் என்ன மாதிரி பழக்க வழக்கம்? இந்த ஹாபிட் எல்லாம் நல்லதே கிடையாது. அவ பாட்டுக்கு உள்ள வந்து என்னமோ சகஜமா சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த வீட்ல வேலை செய்யறவங்க இப்படி இருக்கிறதுக்கு நாம அலோ பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? அவ பாட்டுக்கு உள்ள வந்து அவ இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கா. நானும் வந்ததுல இருந்து இவளோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒன்னும் சரியில்லை. நாட் ஃபேர் அட் ஆல். நீங்க சொல்றது எனக்கு புரியுது பாட்டி. ஆனா பாரதிக்கு கொஞ்சம் அதிகமாவே ஆதிதான் ஸ்பேஸ் கொடுத்துட்டாரு. நானும் அதனாலதான் கண்டுக்காமலே விட்டுட்டேன். என்ன மித்ரா இப்படி சொல்லிட்டு இருக்க? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எப்பவுமே நம்ம கிட்ட வேலை செய்யறவங்கள நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். இவ நடந்துக்கிறதுலாம் பார்த்தா இவ கண்ட்ரோல்ல நீ இருக்கிற மாதிரில இருக்கு. வேலை செய்யறவங்கள எப்பவுமே நம்ம ஒரு பயத்துல தான் வச்சிருக்கணும்.